துதிக்கிறோம் ராஜாவே, உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே வந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள தேவன் நம்மை ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் தேவ அன்பிலும் தேவ இரக்கத்திலும் தேவ தயவிலும் நம்மை வளர்த்தி இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவனை இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து தேவனை கனப்படுத்தி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே மகித்துவம் மகிமையும் உடையவராய் மகா உன்னதமானவருமாய் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் எங்களே ஆண்டவரே வாசம் செய்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட மகத்துவமான நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல வேலையிலே தகப்பனே உடைய கரத்திலே எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கும். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொல்லி ஆண்டவரே நீர் கொடுத்த எங்களுடைய ஆயுசு நாட்களிலே நாங்கள் உமக்காக வாழ உடைய வார்த்தைகளை நினைத்து, நீர் செய்த நன்மைகளை நினைத்து, தயவை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்தி எங்களை ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும், இப்படி எங்களை போதித்து வழி நடத்துகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நீர் வார்த்தையான தேவனாய் இருக்கிறீர், நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், நீர் உன்னதமான தேவனாய் இருக்கிறீர், நீரே உடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல வேளையிலே ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். வார்த்தையினாலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிற நேரத்தில் நீரே மகிமைப்பட முடியும். நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். அக்கிரமக்காரர்களும் பொல்லாத மனுஷர்களும் விசுவாசிகளும் உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் தடை செய்கிறவர்கள் இந்த நாளிலே மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். அவர்களும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கின தேவனை நாம் இவ்வளவாய் வெறுத்து விட்டோம், அவரை விட்டு ஒதுங்கி போனோம், அவரை மறந்து போனோம், அவரை நாமல் எண்ணாமல் போனோம் என்று அவர்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கட்டும். அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த அழிந்து போகிற அன்பை அல்ல, ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே இந்த பணம் அல்ல, இந்த பொருள் அல்ல, இந்த பூமியிலே காணப்படுகிற ஒன்றும் அது நிலையில்லாதது. நீர் அதை ஒரு நிமிஷத்துல ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவீரப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை அதை சொல்லி இருக்க, அதை நீ செய்து கொண்டும் இருக்கிறீரப்பா. ஒரு நிமிஷத்திலே நீர் ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுத்தால் இந்த பூமியிலே ஒரு பகுதி கூட மிஞ்சாது கர்த்தாவே. எல்லாம் மண்ணோடு மண்ணாய் ஒன்றுமில்லாமல் போகும் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே ஒரு மலை, நீர் கடினமான மலையை அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே கொடுத்தது போல கொடுத்தார். எல்லாரும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போவார்கள். ஆனால் நாங்கள் நிர்மூலமாகாதது உடைய கிருபை என்று சொல்லி இருக்கிறதா. அந்த கிருபையை நாங்கள் நினைக்க வேண்டும் அப்பா. நாங்கள் மறந்தவர்களாக, மறதியுள்ளவர்களாக, நன்றி கெட்டவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். உடைய அன்பை நினைக்க வேண்டும், உடைய கிருபையை, உடைய இரக்கத்தை நினைக்க வேண்டும். அதற்காகவே நாங்கள் வாய்களை திறந்து நன்றி சொல்லுகிறோம் என்று எங்கள் வாய்களை நீர் உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்றிருப்பா. ஆண்டவரே நாங்கள் வாய்களை திறந்து உம்மை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது மட்டுமே அந்த நன்மைகளை, முழு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா. அந்த அன்பை ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று சொன்னிருப்பா. ஆண்டவரே நாங்கள் வாய்களை திறந்தால் மட்டுமே உணவு உண்ண முடியும் கர்த்தாவே. அப்படி வாய்களை திறக்கவில்லை என்றால் எங்களுடைய சரீரத்திலே ஓட்டை போட்டு அங்கே டியூப் வைத்து ஆண்டவரே அது ஒரு மரித்த மனிதனை போல அது ஆண்டவரே கிடக்கும் அப்பா. நாங்கள் எங்கள் வாய்களை திறக்காதபடி அடைத்துக்கு கொண்டு இருந்தார் ஆண்டவரே, அது எங்களை ஆண்டவரே நாங்களே அழித்துக் கொள்வது போல ஆகும் ஆண்டவரே. நாங்கள் வாய்களை திறந்து நாங்கள் உம்மை ஆண்டவரே கம்பீர சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் கர்த்தரை பாடுங்கள்,
கர்த்தரை கனப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் எக்கால சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடுமை ஆண்டவரே உம்மை போற்றி, ஆண்டவரே உம்மை புகழ்ந்து, உம்மை துதித்து, உம்மை பாடி மகிழ்ந்தார்கள் ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த வாய்களை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல உதடுகளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உதடுகளின் ஸ்தோத்திர பலி ஆகிய அந்த கனிகளை செலுத்த எங்கள் உதடுகளை நீ திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீரை மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படும். பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆண்டவரே தசையான இருதயத்தை எடுத்து, எல்லா ஆண்டவரே கத்தாவே கல்லான இருதயத்தை எடுத்து, தேவனே உம்முடைய இருதயத்தை, அந்த ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். தேவன் வாசம் செய்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதுவே நிரந்தரமானது, அதுவே என்றென்றைக்கும் அசையாததாக இருக்கிறது ஆண்டவரே. அதுவே என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான அந்த ஜீவனுள்ள பிள்ளைகளாக ஆராதிக்க ஆண்டவரே, அந்த மெய்யான ஆராதனை என்ன, அந்த ஜீவனுள்ள ஆராதனை என்ன என்று எங்கள் சரீரங்களை, ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படி செய்ய கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய கரம் வழி நடத்தட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. பாட்டு புத்தகத்திலே 1298வது பாடல், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்கிற பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின் மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலக இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின் மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசு நீர் பேசும் ஒரு வார்த்தை. அற்புதமே நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவ தந்தவனே. கல்லுக்குள் தேரை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர்வா முடியாதையா, உன் துணையின்றி உயிர்வா முடியாதையா. செய்தீரையா, அதில் எதற்கின் நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மை செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா.
அத்தனையும் சொல் வேண்டும் என்றார். அத்தனையும் சொல் வேண்டும் என்றார். ஆயிரம் நாவு போதாதையா, ஆயிரம் நாவு போதாதையா. நீரென்றே வாழ்வே இறைவா, நினைவின்றே மகிழ்வே தேவா. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போ, உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போ, உன் இல்லத்தில் வா ஒரு நாளே போதும். உன் இல்லத்தில் வா ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வே இறைவா, நினைவின்றி மகிழ்வே தேவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1590வது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு எப்போதும் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செய்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் கரம் புகழாம், இயேசுவின் கரம் புகழாம். சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என்னை மேகங்கள் நடுவினிலே என்னை வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீர் எல்லாம் துடைப்பார். வாழும் எனக்கு போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே வர தேவன் கிருபை கொடுத்ததற்காய் இந்த மத்தியிலே உள்ள சகோதரன் ஜான் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவன் கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த 7 நாட்கள் நம்மை காத்தார், 11 மாதங்கள் காத்தார். இந்த 12வது மாதத்திலும் அவருடைய அன்பு, இரக்கம், தயவு அது மாறாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாறாத தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரித்து அவரை கனப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரர் ஜான் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமான, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா, நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே கிருபை, கிருபை ஐயா, கிருபை ராஜாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் நீ செய்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் யாராவது ஒருவர் கர்த்தரை கனப்படுத்தி ஜெபிக்கலாம். நன்றி, ஆமென்.
இந்த 2024ஆம் ஆண்டில் கூட கர்த்தாவே இந்த 11 மாதங்கள் கடந்து இந்த 12வது மாதத்திலும் இந்த 2வது வாரத்திலும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்து கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களுக்கு மறுத்து போயிருந்தாலும் கூட கர்த்தாவே எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பத்திரத்தோடும் பாதுகாத்து வந்த கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமி படுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உண்மைக்கு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம். முழங்கால் யாவும் உடம்பும் நாடுகள் யாவும் அறிக்கையிடும் என்று சொன்னதே கர்த்தாவே. நாங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே எங்களுடைய ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பிரியமா இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதிலளி கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தாவே. நீங்கள் எங்களுடைய இதயத்தை பார்க்கிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய உச்சங்கள் என்பது உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவங்களையும் கர்த்தாவே தொட்டு பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன போல கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தோடும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் உண்மை தொழுது கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபத்திற்கு உண்டான தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்து போடும் கர்த்தாவே. நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க கர்த்தாவே இந்த நேரத்தை தந்து இந்த இடத்தை தந்து கூட கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இயேசுவே இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே அதிகமாக விசுவாசத்திலும் அன்பிலும் வேத வாசத்திலும் ஜெபத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் உனக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுள்ள குற்றங்கள் குறைகள் உனக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதேனும் செயல்கள் கூட ஒரு விஷயம் அன்னையும் கர்த்தாவே. இனியும் அந்த காரியங்கள் செய்யாதபடி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவே சோதனம் கர்த்தாவே. எங்களுடைய இதயத்திலே கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே வாசம் செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தாவே எங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த கனிகளை தந்து கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அதன்படி கர்த்தாவே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே கடல்களின் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளை நாங்கள் வளர வேண்டும் கர்த்தாவே. இயேசுவே வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் ரகசியங்கள் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அது எத்தனையோ ரகசியங்கள் கூட கர்த்தாவே எங்களுக்கு அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கிறது கர்த்தாவே. ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமா கர்த்தாவே நாங்கள் அநேகமாக கர்த்தாவே இந்த செய்தியை புரிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய கருவே நீர் பயன்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ அந்த ஜபத்திற்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவைகள் நிறைந்த அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் கர்த்தாவே உன்னை முற்றிலும் எடுத்து போடும் கர்த்தாவே. சரீரத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனையும் கர்த்தாவே ஆண்டவரே மன நிம்மதியோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும் கர்த்தாவே. நாமத்திற்கு விரோதமாக எந்த விதமான அந்தகார சக்திகளையும் எங்களை கர்த்தாவே தொந்தரவும் செய்யாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உலகம் ஒரு நாள் அழிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தையானது அழியாது கர்த்தாவே. எங்களுக்கு அது நித்திய ஜீவனை தருகிறது கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அதிகமாக பலம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் புது ஆத்துமாக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது கர்த்தாவே நீர் கர்த்தாவே அந்த ஆத்துமாக்களை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே உங்களை தேடுகிற அந்த உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே வழி தவறி பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் மனம் திரும்பி கர்த்தாவே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறியபடி கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்திலும் நீ பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் இந்த ஆராதனையானது இத்தனை நாட்கள் நீ தொடர்ந்து இத்தனை வாரம் நீங்கள் நடத்தி தந்தது கோடான கோடி நன்றி ஆகவே. இது போல ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நடத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதன்கிழமை நடக்கிற வேலை பாடத்திலும் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜபத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த ஆராதனையிலும் மாதந்தோறும் நடக்கிற ராபோஜன பந்தியிலும் ஊழியர்களின் ஐக்கியத்திலும் ஒவ்வொரு கூடத்திலும் நீங்க வந்து கர்த்தாவே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே நீ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தொட்டு பலப்படுத்தின கர்த்தாவே. இயேசுவே சோதிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற புதிய ஆண்டிலும் கர்த்தாவே இது போல் நாங்கள் கர்த்தாவே உமக்கென்று பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோதிக்கிறோம் கர்த்தாவே. மத்தியில ஒரு ஆசீர்வதியை பலப்படுத்தும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிகரம் வந்து உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டோர் ரட்சகர் மேற்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை இரக்கம் தயவு எங்களை மட்டும் வழிநடத்தி பலப்படுத்துறதுக்காய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்களை காத்து எங்களை வழிநடத்துறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை மகிமைப்படும். ஆமென். நம்ம எழுந்து நின்ற பாட்டு புத்தகத்திலே 1594 பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தும் கர்த்தரின் பலன் எதற்கும் அஞ்சிடேன். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்தும் கர்த்தரின் பலன் எதற்கும் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயக்கிரர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பார், வார்த்தை அனுப்பியே மகிமைப்படு. நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளி, வார்த்தை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை மட்டும் ஆசீர்வதித்ததற்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் நின்ற வண்ணமாக வேத புத்தகத்தில் இருந்து சங்கீதம் 1
72ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனம் வரை வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களே அவர் நியாயம் விசாரித்து ஏழை பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நோக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியில் அணைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாடுவார். வனாந்தரத்தர் அவருக்கு முன்பாய் குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து உள்ளவர்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை உதவியற்ற சிறுவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே கடந்த நாட்களிலே வாசித்து தியானித்துக் கொண்டு வருகிற சபையினுடைய காரியங்கள், சபைக்குரிய மிக முக்கியமான தேவனுக்கு பிரியமான காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே சபையானது எப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்குள்ளாய் வளர வேண்டும், சபைக்குரிய அந்த வளர்ச்சி, அதனுடைய செயல் திட்டங்கள், அதிலே தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரை வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கும், அதில் சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை அறிந்து தேவ இரக்கம், தேவ தயவை தாரும். கேட்கிறவன் ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரப்பா. உங்கள் காதுகள் கேட்பதால் நீங்கள் பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. இயேசுவே, நீர் எங்கள் காதுகளை நீர் திறக்க பண்ணிருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே உம்முடைய மகனாய் மகளாய் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்க போற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசவே பேசி ஆண்டவரே ஒவ்வொரு செவிகளிலும் இருதயத்திலும் உடைய சத்தமானது பதிந்து அந்த வார்த்தை 60, அது 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். நீரே மகிமைப்பட வேண்டுமாய், உண்மையிலே வளர வேண்டுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நம் கடந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சபையினுடைய வளர்ச்சி எவ்விதமாக இருக்க வேண்டும், அந்த சபையானது எந்த ஒரு நோக்கத்திற்காக அது தேவன் அதை ஏற்படுத்தினார், அந்த நோக்கம் அது மனுஷனுடைய நோக்கம் அல்ல. ஆமென்.
முதலாவது நாம் யாராக இருக்கிறோம் என்பதுதான் அந்த முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நான் இந்த வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த காரியத்திலே நான் உறுதியாக இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய ஆம்பிஷன், இதுதான் என்னுடைய எய்ம், அல்லது இதுதான் என்னுடைய மோட்டிவேஷன் என்று சொல்லி இருப்பார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்கென்று ஒரு சில ஒழுங்குகளை, ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாய் செய்யவில்லை என்றால் நாம் தேவனை ஏமாற்றுகிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை நாமே என்ன செய்கிறோம், சீர்குலைத்து போடுவதற்கு நம்ம வழிவாசலை நாம் உண்டு பண்ணிக்கிறோம். அல்லது எப்படி சாத்தான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதை தாறுமாறாக்கி போடுறான். சாத்தானுடைய காரியமே எப்படி என்றால், அவன் தேவனை குறித்து அவன் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தான். அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்விதமாய் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார், அவர் எவ்விதமாய் அன்பு கூறுவார், எவ்விதமாய் அவர் ஐக்கியம் கொள்ளுவார் என்று எல்லாவற்றையும் அவன் அறிந்தவன். அதனாலதான் அவன் என்ன செய்ய விரும்புகிறான், நீங்க தேவனை நெருங்க முடியாதபடி, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே அந்த வெளிச்சம் வர முடியாதபடி அவன் இருளை கொண்டு வருகிறான். சாத்தான் அவன் ஒரு திட்டத்தை, அவன் ஒரு செயல்முறையை, அவன் ஒரு ஒர்க் ப்ராசஸிங்கை, அவன் ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து தேவனுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு செயல்முறை, ஒரு செயல்பாடு, ஒரு இடத்தை கொடுத்தாரோ அதை தாறுமாறாக்கி போடுவதுதான் அவனுடைய வேலை. அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க நிற்கிறீர்கள் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனை மறுதலிக்கிறவர்கள், அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது தேவனை அறிந்தும் அறிக்கையிடாதவர்கள், தேவனுக்கு உடைய திட்டத்தை சீர்குலைக்கிறவனோடு கூட நிற்கிறவர்கள் என்று அது அடையாளப்படுத்துகிறது. அதுதான் முத்திரை, அதான் உங்களுக்கு ஒரு அடையாளம். தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார். அப்ப அதை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம ஒரு சோம்பேறியை போல அதை குறித்து கவலையற்றவர்களாக, அல்லது அதை பற்றியான ஒரு சுத்த தெளிவில்லாதவர்களாக, அல்லது அதை குறித்து அதை பற்றியே கவலைப்படாதபடி சொந்தமாய் கவலைப்பட்டு கொண்டிருந்தால், வேதம் சொல்லுகிறது வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வது எப்படி என்று. வரும் கோபத்துக்கு, அந்த கோபத்தின் முன்னால நீங்க நிற்க முடியாது, அது உங்களை அதம் பண்ணி போடும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அது தேவன் எப்படி செயல்படுத்த சொல்லி இருக்கிறார், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நம்ம சபை கூடுதலை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். சபை கூடுதலை விட்டு விலகாதுங்கள். இதே அப்போஸ்தலர் வாசித்த அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 42ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எப்பெல்லாம் பண்ணாங்களாமா? நம்மெல்லாம் என்ன பண்றோம் பாருங்க. இப்போ ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலோ, அல்லது தேவனை குறித்தான ஒரு பயமோ, அல்லது தேவன் என்ன செய்தார் என்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து எண்ணாமல் போனதுதான் இன்றைக்கு
பிசாசு செய்த தந்திரம் என்னது? இடைவிடாமல் நீங்க டிவி பாருங்க, இடைவிடாமல் கையில இருந்து மொபைல் கீழே வைக்க கூடாது. குழந்தை கையில எல்லாம் கொடுத்தீங்கன்னா கீழே வைக்காது. இன்றைக்கு அதுதான் அவனுடைய தந்திரம். தேவனை மறந்து விடு, தேவனை குறித்து நீ சிந்தியாதே என்று சொல்லுகிற தந்திரம் தான் அவன் செய்கிறது. அப்ப பாருங்க, இன்றைக்கு பிசாசானவன் எவ்வளவு அவன் ஒரு சதிகாரனாக, மோசக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு யார் துணை போகிறீர்கள் என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டும். நான் துணை போகிறேனா, அல்லது என் மனைவி பிள்ளைகள் அல்லது என்னுடைய சபை பிள்ளைகள் போகிறார்களா என்று தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கணக்கு கேட்பார். இப்ப கணக்கு கேட்கிறப்ப இல்ல ஆண்டவரே அப்படி இப்படி என்று நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு பொய் கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ எப்படி சொல்றாங்க, இந்த பிக் பாஸ்ங்கிற இதுல நீங்க பொய் பேசுனீங்கன்னா அடுத்தது நீங்க பேசுனது அப்படியே ரீகாஸ்ட் ரீப்ளே பண்ணுவாங்க. அதே போல தேவன் என்ன செய்து போடுவார், அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு படத்தை ஓட்டி காட்டிடுவார். நீங்க எந்த மூலையில் உட்கார்ந்தாலும் சரி. அதனாலதான் நீங்க வேதத்துல அநேக இடத்துல சொல்லி இருக்கு, நீ போ அந்த இடத்துல அவனை சந்தி, அவன் உன்னை பத்தி இதுக்கு முன்னாடி இந்த மரத்தடியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்கிறார். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அந்த தேவ மனுஷனை சந்திப்பதற்கு முன்பாக வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு 47 வரைக்கும் வாசிங்க, சீக்கிரம் வாசிக்கணும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், பாருங்க, இங்க பிலிப் என்பவன், இவனும் பேதுருவும் ஒரே ஊர்க்காரங்க, பெத்தசாயிங்கிற ஊரை சேர்ந்தவர்கள். அவன் நாத்தான்வேல் என்கிற ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாம். ஆண்டவர் இயேசு அவனுக்கு சாட்சி சொல்றார். பாருங்க, நீங்க யார் என்பதை தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமென். அவன் எப்படிப்பட்டவனாமா? கபடு இல்லாதவன், பொய் பிராடு பித்தலாட்டம் இல்லாதவன். அது மட்டுமல்ல, உத்தமன் அவன். அவன் யார்? அவன் உத்தமமானவன், அவன் இஸ்ரவேலன். அப்போ அவன் கேட்கிறான், நாத்தான்வேல் கேட்கிறான், நான் முதல்ல இப்பத்தான் உங்களை பார்க்கிறேன், எப்படி 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 அங்க எழுதியிருக்கல வாசிங்க. ஏன் எம்முஞ்சிவே பாக்குறீங்க எல்லாரும்? எப்படி எப்படி என்னை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பத்தி எப்படி யார் உங்களுக்கு அறிவிச்சா? அல்லது எப்படி என்னை பற்றி தெரியும் என்று அவன் கேட்கிறான். இயேசு சொல்றார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, பிலிப்பு போய் நாத்தான்வேலை சந்திப்பதற்கு முன்பாகவே நான் உன்னை எங்க கண்டேனாமா? கண்டேன் என்று சொல்றார்.
பாருங்க, இயேசு இருக்கிறதற்கும் அவன் இருக்கிறதற்கும் எத்தனையோ கிலோமீட்டர் வித்தியாசம். நீங்க அதை வாசித்தீங்கன்னா, இயேசு எங்க இருந்தாரு, இந்த அந்திரேயா எந்த ஊருக்காரன், இந்த பிலிப் என்பவன் எந்த ஊருக்காரன், இந்த நாத்தான்வேல் எந்த ஊருக்காரன்னு தெரியும். இப்ப தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. கோடிக்கணக்கான மயிலுக்கந்தல்ல என்ன நடக்குதுங்கிறத அவர் தரிசனத்துல பார்க்க முடியும். ஆமென். அவர் எங்க இந்த பூமியில எந்த மூலையில நடந்தாலும் அதை காண்கிற தேவன் அவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அது மட்டுமில்ல, அவர் சொல்றாரு பாருங்க, ரபி நீர், அந்த நாத்தான் சொல்றான், ரபி நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் உன் அத்திமரத்தின் கீழேன்னு சொன்னதுனாலயா நீ என்ன விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அதுக்கு பிறகு அவர் சொல்றார் பாருங்க, வானம் திறக்கிறதையும், வானங்கள் இனி திறக்க போகுதுங்கிறார். தேவதூதர்கள் மனுஷன் குமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனிமேல் நீங்க எல்லாரும் காமிங்கிறார். ஏன்னா இவர் யார்? இவர் யார்? இஸ்ரவேலின் தேவன் அவர். யார் அவரு? இஸ்ரவேலுடைய தேவன் அவர்கள். இஸ்ரவேலர் யாரை வணங்கி கொண்டிருந்தாரோ அந்த தேவன் இப்பொழுது மனுஷ சரீரத்திலே அங்க வந்து நிற்கிறார். அதனால அந்த தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? இப்ப கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இவரை பார்க்க, இவரை கனப்படுத்த, இவரை மகிமைப்படுத்த, இவரை பாதுகாக்க. அதனாலதான் அவரை ஜனங்கள் கல்லெடுக்க எறிவாங்க. இதே அப்போ யோவான் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்களாமா? இவரை கல்லெடுத்த அவரை துரத்தி விட பார்ப்பாங்க. கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு துரத்துவாங்க. அவர் என்ன செய்வார்? அவருடைய கண்களுக்கு அவரு மறைந்து போய் விடுவார். நீங்க வாசிங்க 8ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்திலே இருக்கு, 8ஆம் அதிகாரத்திலே இருக்கு. 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, 8:58-59 வாசிங்க. 57 இருந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் அதற்கு முந்தின வசனத்துல, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். இப்ப அவன் என்னை காண்கிறான், அவன் என்னை கண்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே பரலோகத்திலிருந்து ஆபிரகாம் கண்டு கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் மரித்து எத்தனை நாள் ஆச்சு? ஆபிரகாம் மரித்து எத்தனை நாள் ஆயிருக்கும்? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பே, சுமார் 1700 2000 ஆண்டுகள் இருக்கலாம் சுமார். அப்ப ஆபிரகாமும் என்னவா இருக்காரு? அங்கே இயேசு கிறிஸ்துவோட உயிரோட தான் இருக்கிறார். அவர் எந்த சரீரத்தில் இருக்காரு? மகிமையின் சரீரத்தில் அங்க காத்து கொண்டு இருக்கிறார். அவரை நம்மளும் காண்போங்குது வேதம். அவரை நாமும், அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க அவரை காண முடியும். மரித்த மரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து வருவார்கள் வேதம் சொல்லுது. அவர்களை ஒருவரை ஒருவர் காண்பார்கள், ஒருவரை ஒருவர் அங்கே ஆற கட்டி தெளிவி, அங்கே ஒருவருக்கு ஒருவர் அங்கே தேவனுடைய அந்த பரிசுத்த பருவத்திலே அங்க எல்லாரும் வாசம் செய்ய போறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான காரியம். இதையெல்லாம் மறந்துட்டு நாய் கக்கினதை மறுபடியும் திங்கிறது மாதிரி நாம் இந்த உலகத்துக்கு பின்னாடி போய்
மறுபடியும் அதை தின்று கொண்டிருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? இன்றைக்கு அநேகர் அதைத்தான், அந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனை நீங்கள் அதற்கு என்ன காரணம்? அதைத்தான் நான் இன்னைக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டு வர்றேன். இந்த கடந்த 3 வாரமா சொல்லிக் கொண்டு வர்றதுக்கு, சபையானது அது தேவனுடைய நோக்கத்தின்படி, அந்த திட்டத்தின்படி அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாதபடி, தனக்கு எது பிரியமோ, தான் என்ன நினைக்கிறானோ, பாஸ்டர் நினைக்கிறாரோ அல்லது பைபிள் சொல்லுதோ அல்ல, விசுவாசி அவன் என்ன நினைக்கிறானோ அவனுடைய வழிகளிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான். அதையும் ஆதரிக்கிற போதகர்கள், அதையும் ஆதரிக்கிற சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த விசுவாசியை கண்டித்தோ அல்லது அந்த விசுவாசிக்கு நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்று அவனுக்கு அந்த உணர்வை கொடுப்பதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் அதை கேட்பதற்கு தயாரா இல்லாத மனநிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம், அழிவின் காலத்துல. அப்ப இந்த கடைசி காலம், இது பொல்லாத காலம், இது வஞ்சிக்கிற காலம், இது உங்களை ஏமாற்றி போடுகிற காலம். அதனால நீங்க எச்சரிக்கையாய் விழிப்புடன் இருங்கள்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க எதையும் குறித்து கவலைப்படாதபடி இன்னும் நமக்கு என்ன, நம்ம சௌரியத்துக்கு நம்ம பன்றிக் கொண்டிருந்தால் உணர்வில்லாதவர்கள்னுங்குது. அவர்களை தேவன் என்ன சொல்றார்? அதை குறித்து அக்கறை இல்லாதவர்கள், உணர்வில்லாதவர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க நம்ம வாசித்தோம், இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாமா? நீங்கள் ஒரு 7 பேர்த்த நியமிச்சு நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? விசாரிக்க வேண்டும். 1ஆம் வசனத்தை வாசிங்க. 6:1 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, இந்த எபிரேயர்கள் தான் யாரு? எபிரேயர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள் தான் எபிரேயர்கள். அப்ப இந்த எபிரேயர்கள் என்ன செய்யலையாமா? இந்த மனம் திரும்பி புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஞானிகள், கல்விமான்கள், உலகத்திலே அதிக படிப்பு படித்த, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்விமான்கள், மிக அற்புதமான, நம்ம சொல்றோம்ல சாக்ரட்டிஸ் எல்லாம் ஒரு கிரேக்கன். அப்ப அவர் காலத்துல அந்த அளவுக்கு கல்விகள், அவ்வளவு தூரம் ஞானம், அறிவு பெருகின நாட்கள் அந்த நாட்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி இந்த உலக வழிபாட்டை விட்டு, உலகத்துடைய காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வர்றாங்க. அப்படி வர்றவர்களை இந்த எபிரேயர்கள் என்ன செய்யவில்லையாமா? திட்டமாய் விசாரிக்கவில்லை. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகளிலே வருகிற தேவனை குறித்து அறியாத விசுவாசிகள் வருகிற பொழுது அந்த விசுவாசிகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், அந்த விசுவாசிகள் எதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சரியாய் போதிக்கப்படாத ஒரு மிக கொடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். போதகர் தவறு செய்தாலே அதை சுட்டிக்காட்டி அவரை திருந்தர இடம் கொடுக்கணும். அந்த போதகருக்கு சப்போர்ட் பண்றது. அல்லது ஒரு விசுவாசி ஒரு தவறு செய்தால் அந்த விசுவாசிக்கு இன்னும் 4 பேர் சப்போர்ட் பண்ணுவோம். இப்படிப்பட்டதான ஒரு கேவலம் என்று சொல்லலாம், அல்லது அருவருப்பான அல்லது அக்கிரமம் நிறைந்த, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தாங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நாங்களும் சபைக்கு செல்லுகிறோம், நாங்களும் ஐக்கியப்படுகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிதான ஒரு நியாய தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது.
பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அந்த சரியானபடி எதை செய்ய வேண்டும், எதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிருபங்கள் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. பவுல் செல்லுகிற ஒவ்வொரு பட்டணத்திலே, அங்கே ரோமர் என்றார், அது ரோம். இன்றைக்கு இத்தாலியில் இருக்கே ரோம், அந்த இத்தாலிக்கு அவர் போறார். அந்த இத்தாலியில போய் அந்த ரோம்ல அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த இத்தாலியில் இருக்கிற எல்லாருக்கும் தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த இத்தாலி பட்டணம் என்று இருக்கு. நீங்க வாசிங்க அதைய 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். போதும் பாருங்க, இந்த செசரியா பட்டணத்துல அந்த பட்டாளத்துக்கு பேர் என்னவாமா? இத்தாலிய பட்டாளம். நம்ம சொல்றோம்ல, இந்தியன் ஆர்மி அல்லது அமெரிக்கன் ஆர்மி, இஸ்ரேல் ஆர்மி என்று. அந்த போல இந்த இத்தாலியா பட்டாளம்ங்கிறது ஒரு அந்த ஆர்மி. அந்த பட்டாளத்துக்கு அந்த அவனுக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. எப்படி இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் கீழே எஸ்ஐ, எஸ்ஐக்கு கீழே கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிளுக்கு கீழே போலீஸ், அதுக்கு கீழே அங்க சப்ஸ்டியூட்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே போல இந்த கொர்நேலியா என்பவன் 100 சோல்ஜருக்கு ஒரு தலைவனா இருக்கிறவன். அவன் எப்படிப்பட்டவன் இருந்தாலாமா? தேவ பக்தி உள்ளவனும் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். பாருங்க, வீட்டாரோட அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தேவனை குறித்து பயம் இருக்கு? தேவனை பற்றியான பயம் இல்லாததான் காரணமாக இருக்கிறது. குடும்பமாக அந்த பயம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை சிறு வயது முதல் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவன் எதை விரும்புகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த ஒழுங்கு என்ன, அது எப்படிப்பட்டதாக வளர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு தயார் நிலையில் இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் எங்க ஓடிட்டு இருக்கிறாங்க? என் குழந்தை பெருசாகும், என் குழந்தைக்கு நான் படிக்க கொடுக்கணும், என் குழந்தைக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு வீடு கட்டணும், எங்களுக்கு சொத்து பத்து வாங்கி வைக்கணும், இப்படி அதை குறித்தே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படித்தான் இன்றைக்கு 90% ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வு நமக்கு வேணும். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறானாமா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, அவன் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவன், அவன் ஒரு ஆர்மி ஆபீசர். அப்ப ஆர்மி ஆபீசருக்கு வேலை இல்லையா? ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பானா? அவன் அதை செய்து கொண்டிருந்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்யறாங்க? நம்ம வீட்டுல நம்ம யாரு செய்யறோம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற எத்தனை பேர் கையை தூக்கணும்னு சொன்னா ஒரு ஆள் கூட தூக்குறதுக்கு ரெடி இருக்காது. செய்வாங்க. எத்தனை நேரம் செய்வாங்க? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம். இன்னைக்கு உணவு உண்புறக்க ஜெபம் பண்றக்கு ஆள் இல்லை. நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் ஜெபத்தோடு அதை செய்யுங்கள்ங்கிறது வேதம். நீங்க ஒரு சின்ன தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறப்ப நீங்க ஜெபம் பண்ணிட்டு அதை குடிங்க. அப்போ அது உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுக்கு பலத்தை தருங்குது. இன்னைக்கு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறப்ப அதை செய்யறோம்? தண்ணி கிடைச்சோன்னா வடமடன்னு எடுத்து குடிக்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும். சாப்பாடு தட்டம் முன்னாடி வச்ச உடனே சாப்பாட்டு மேலதான் கண்ணு போகுதே தவிர தேவன் மேல் கண்ணு போவதில்லை. இன்னைக்கு எப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது உலகம். அப்ப எவ்வளவு பேர் எல்லா நேரமும் ஜெபத்தோடு இருக்கிறார்கள் என்றால், அதை குறித்து போதிக்கிறக்கோ, அதை குறித்து சொல்வதற்கோ இன்றைக்கு சபைகள் தயார் இல்லை. சொன்னா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் எதுக்கு போய் இப்ப எதுக்கு, எங்களுக்கு என்ன, நாங்க தான் பரம்பரை பணக்காரராச்சே, நாங்க தான் பரம்பரை விசுவாசிகளாச்சே, நாங்க தான் எங்க தாத்தா காலத்துல அல்லது நாங்க 20 வருஷமா 10 வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த பழைய கதை வேண்டாம், அதான் நாங்க வந்த உடனே சொல்லிட்டீங்களே.
இப்படித்தான் சொல்ற ஆளுங்க இருக்கிறாங்க. ஐயா, நாங்க சொல்லியாச்சு, செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. சொன்னதை செய்துட்டு இருக்கிறீங்களா? அதான் கடைபிடிக்கிறது. என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன். கட்டளைகளையும் கற்பனைகளையும். அப்ப நீங்க எத்தனை பேர் கை கொண்டுட்டு இருக்கிறீங்க? கை கொள்றதுங்கிறது என்னது? அதை ஃபாலோ பண்றது. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ஃபாலோன்னு இருக்கும், ஆர் ஒபேன்னு இருக்கும். ஒபேன்னு என்னது? அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது, அதை எதிர்த்து நிக்கிறது இல்லை. அதான் காலையிலேயே ஜெர்மனியா செல்லை பெண்ணை போய் சாப்பிட்ற பெண்ணை, தனி குடிக்கிற பெண்ணை. ஏன்னா இன்னைக்கு என்ன வந்துட்டு இருக்கு? இதனால எல்லா வியாதிகளும் அதனாலதான் வந்துட்டு இருக்கு. நீங்க உண்ணுகிற உணவுல பாய்சன், குடிக்கிற தண்ணியில என்ன இருக்கு? ஆக்சிஜன் இல்ல. குடிக்கிற தண்ணியில இன்னைக்கு ஆக்சிஜன் குறைவாயிட்டு இருக்கு. எல்லாமே விஷமா போயிட்டு இருக்கு. தேவனாதை அறிஞ்சுதான் என்ன சொன்னாரு? என் மகனே, நான் சொல்றதை நீ கேளு. ஏன்னா இந்த உலகம் உன்னை என்ன செய்து போடும்? கொன்று போடும் உன்னை. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை என்ன செய்யும்? பிசாசு அதுக்குத்தான் அவன் தயாரா இருக்கிறான். இன்னைக்கு ஏமாற்றுக்காரர்கள் தான் இன்றைக்கு அதிக வியாபாரம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு புதுசு புதுசா டெக்னிக்னு சொல்றாங்க பாருங்க. மொபைல் வழியா திருடுறது, உங்களுக்கு பணம் அனுப்புறப்ப திருடுறது, வாட்ஸ்அப் ஹேக் பண்றது, குரூப்ல இருக்கிற கான்டாக்டை திருடி உங்க பேரை சொல்லி திருடுறது, இதெல்லாம் என்னது? அதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். என்ன காரணம்? எந்த நேரம் போன்லயே உட்காந்துட்டு இருந்தா அப்ப அவனுக்கு என்ன நினைக்கிறான்? சரி, இவனை ஒரு குத்துனாதான் இவன் சரியாவான்னு பிசாசு என்ன செய்யறான்? குட்டிச்சு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பூரா புடுங்கி விட்டு உங்களை ஒன்றுமில்லாமல் தாட்டி விடுகிறான். இன்னைக்கு அதான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதே போலத்தான் உணவுல இன்னைக்கு கலப்படம் இல்லாத உணவே இல்லை. தண்ணீர் பாருங்க, இப்ப நேற்று இது கர்நாடகால இருந்து வர கேஎஸ்ஆர் அணைன்னு சொல்லுவாங்க. அதான் அதுல இருந்து தான் நமக்கு தண்ணீர் வருது. அதுதான் மேட்டூருக்கு வரும். மேட்டூர்ல இருந்து தான் ஈரோடு, திருப்பூர், திருச்சி, அப்படி தஞ்சாவூர், அங்க நாகப்பட்டினம் வழியா கடைசியா கடலுக்கு கலக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல 90% தண்ணீர் அந்த கேஎஸ்ஆர் டேம்ல இருந்து வர்றதுதான். அதுல இருந்து வர்றது. இடையில ஏதோ ஒரு டேம் ஒண்ணு காட்டினாங்க நேத்து. அந்த டேமே தெரியாத அளவுக்கு நுரை. அது என்னது? கெமிக்கல். ஆமா, யாரோ கலந்து விட்டா. எவனோ ஒரு கம்பெனிக்காரன் அவன் ஒண்ணு தோல் செருப்பு பேக் தைக்கிற அந்த தோல் பதனிட்டுக்கிற கம்பெனின்னு சொல்றாங்கல்ல, தோல் எக்ஸ்போர்ட், லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனி, எவனோ ஒருத்தன் கலந்து விட்டான். அல்லது கம்பெனியா இருக்கலாம், மேபி டெக்ஸ்டைலா இருக்கலாம், அல்லது யான் ஸ்பின்னிங் மில்லா இருக்கலாம், யாருன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? தண்ணியில கலந்து விட்டுட்டான். அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு மூலையில், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எவனோ ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு, அவன் பென்சு கார்ல போறக்கு, நம்ம அந்த கழிநீர் தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் இங்க உட்காந்து. இப்ப வியாதிகள் எப்படி யார் மூலமா வருதுன்னு பாருங்க. அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவனை நம்மளும் அடையாளமே தெரியாது. அவன் யாருன்னு கேட்டா நமக்கும் தெரியாது, நம்ம யாருன்னு கேட்டா அவனுக்கும் தெரியாது பாருங்க. அப்போ வேதம் நமக்கு இதையெல்லாம் தேவன் அறிகிறார். நான் ஏன் இயேசு கிறிஸ்து அந்த பிலிப்பு போய் அந்திரேயாவை சந்தித்தப்போ அங்கே ஆண்டவர்கிட்ட போய் அவன் சந்திக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க கண்டேன்? அத்திமரத்துக்கு கீழே நான் உன்னை பாக்குறேங்கிறார். அது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, அப்ப தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் அறிஞ்சிருக்கார். இந்த நாத்தான் வேலை தேவன் அறிஞ்சதுனாலதான் நீ அத்திமரத்துக்கு கீழ் இருக்கிறதையே நான் உன்னை கண்டேனுங்கிறார். அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்துதான் நமக்கு என்ன சொல்றாரு? நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபித்து சாப்பிடு, புசித்தாலும் குடித்தாலும் ஸ்தோத்திரத்தோட அதை செய்யுங்களுங்குது.
பாருங்க. இப்போ இங்க நம்ம பார்த்தோம், அவர்கள் எந்த நேரமும் என்ன செய்து கொண்டிருந்தார்களாமா? ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது இது எப்படி அந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வர்றது? மெடிடேஷன், தியானம் எப்படி செய்கிறதுன்னா, இப்ப நம்ம வாசித்ததில் இருக்கு. அது மட்டுமல்ல, பாருங்க அங்க 4ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறப்போ, அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்ததுன்னு வேதத்துல போட்டிருக்கு. அவர்கள் ஜெபித்த இடம் இன்னைக்கு அந்த இடம் அசையறது இல்ல. ஜனங்க தான் ஜங்கு பொங்குன்னு இன்னைக்கு குதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுறேன்னு 100 பேரும் அந்நிய பாஷை பேசுறது. ஒரு சபையில 1000 பேர் இருந்தா 1000 பேரும் பேசுவாங்க. வேதம் சொல்லுது, அந்நிய பாஷை ஒருத்தன் பேசுனா அதுக்கு இன்னொருத்தன் டிரான்ஸ்லேஷன் பண்ணும். அவரே பேசி அவரே சொல்றது அந்நிய பாஷை அல்ல. இங்க வாசிங்க 24ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது, அவர்கள் என்ன பண்ணின பொழுது? ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த அசைவு எதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. அதுதான் அடுத்த வசனம். பரிசுத்தாவி அவர்கள் எல்லோர் மேலும் நிரப்பப்பட்டது. தேவ வசனத்தை தைரியமாய் சொல்றாங்க. அதுக்குத்தான் பரிசுத்தாவி அங்க நிரம்பு. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்லுவாங்க, தைரியமா போய் பிரசங்கம் பண்ண முடியுது? அப்ப பாஸ்டருக்கு தான் அந்த பொறுப்பா? ஒரு சபையில ஒரு ஊழியக்காரருக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பா? விசுவாசிக்கு இல்லையா? அவர்கள் எல்லோரும் போய் தைரியமாய் தேவ வசனத்தை சொன்னார்கள். இன்றைக்கு அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்க, தினசரி அங்க வேதம் சொல்லுது, பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் வாசிங்க. பிலிப்பு 1ல சீக்கிரம் எடுத்து வாசிங்க, ஏன்னா நிறைய வசனம் எழுதி இருக்கிறேன். பிலிப்பு 1:3-6 வரைக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட முதல் அப்படின்னு என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பூமியில நீங்க மனுஷனா இருக்கிறப்ப அறிஞ்சு கொள்ளப்பட்டது முதல். அப்ப சொல்லி நீங்க கேட்டு அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. எப்படி? உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஞானஸ்நானத்தின் மூலமா தேவனோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்றோம். பழைய மனுஷன் அல்ல, நான் புது மனுஷனா மாறுகிறேன். இயேசு கிறிஸ்துதான் என் தேவன். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ கீழ்ப்படிந்து அது எதை செய்ய சொல்லுதோ அதை நான் செய்வேன். அதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்ங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஆளு இருக்கிறாங்க? தனக்காக தன் குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. பிறகு போய் வேதம் சொல்லுது, தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காய், அதிகாரிகளுக்காய், உங்களை ஒடுக்கிறவர்களுக்காக, உங்களுக்கு துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். இயேசு சொல்றார், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணு. நம்ம துன்பப்படுத்துறவங்க நம்ம என்ன சொல்றோம்? மனசுலயே திட்டி தீர்த்துட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்றங்கிற அந்த வார்த்தையே நம்ம என்ன செய்யறது இல்ல. அவனுக்கு எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? என்னை பத்தி அவன் அப்படி பேசிட்டானே, என்னை பத்தி இப்படி சொல்லிட்டானேன்னு தான் மனசு வருதே தவிர, ஆண்டவரே, அவனுக்குள்ள இருந்து அந்த பிசாசானவன் என்னை வெறுக்கும்படி அவன் என்னை செய்கிறான், என்னை அவன் விரோதிக்கிறான். ஆனால் நான் அவனை எவ்வளவாய் நேசிக்கிறேன், எவ்வளவாக அவனுக்காக நான் நல்லது செய்ய விரும்புறேன்னுங்கிறது அந்த எண்ணம் தான் நமக்கு வரும்.
அப்ப அப்படி நீங்க அந்த மனுஷன் மேல உண்மையான அன்பு கூறுவேன். ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் இருக்கணும். ஏதோ ஒருத்தன் பணம் கொடுப்பான், காசு கொடுப்பான், அவனுக்காக மட்டும் ஜெபிக்கிறது அது உண்மையான ஜெபம் அல்ல. அது என்னது? கைமாறு கருதி செய்கிறது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்யறாங்க. உதவி செய்தவங்களுக்கு மட்டும்தான் ஜெபிப்பாங்க. ஒருத்தர் உதவி செய்யல அல்லது ஒருத்தர் உங்களுக்கு எதை உங்களை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னா அவரை பத்தி நினைக்கிறதும் இல்லை, அவரை பத்தி ஜெபிக்கிறது இல்லை. இங்க வேதம் சொல்லுது, பவுலும் சொல்றாரு, நான் உங்க அனைவருக்காகவும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஏன் அதை சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள நற்கிரியைகளை அவர் தொடங்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த நற்கிரியை உங்களுக்குள்ள இருக்கிறது, ஜெபத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை தேவன் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரு, அதை அவிச்சு போடுறது. நீங்களே அவித்து போடுறதுன்னு என்னது? நீங்களே தண்ணி ஊத்தி அதைய வளர விடாமல் விடுகிறது. எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டீங்கன்னா அது வறண்டு போயிடும். அல்லது ஒரு எரிகிற தீல கேஸ் அடுப்புல கொண்டு போய் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? கேஸ் கெட்டு போயிடும், சாப்பாடு ஆக்க முடியாது, அந்த அடுப்பு ரிப்பேர் ஆயிடும். அப்படித்தான் அது. அப்ப தேவன் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியா இருக்கிற பொழுது அந்த ஆவியை அது நீங்க அனல் மூட்ட செய்யும். அது உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். பரிசுத்தாவி எந்த நோக்கத்திற்குள்ள உங்களுக்குள்ள தரித்திருக்கிறாரோ, உங்களுக்குள்ள இறங்கினாரோ, அதை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை. பாருங்க, அங்க குடும்ப காரியங்களுக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, இன்னைக்கு எத்தனை பேர் சிறையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? யாரோ ஒருத்தராவது சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஜெபித்தன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ அப்பாவிகள் என்ன செய்யப்படுறாங்க? தீவிரவாதிகள், நக்சலைட்டுகளுடைய பாதிப்பினால இவர்களை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுக்கு அந்த கிராமமே இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்படுது. அங்க இருக்கிற எல்லா பொது ஜனங்களும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர், விதவைகள், தெருவில் இருக்கிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், இப்படி லிஸ்ட் போடலாம். நூற்றுக்கணக்கான லிஸ்ட் இருக்கு. அப்ப இத்தனை பேருக்கும் ஜெபிக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. இப்படி நீங்க ஜெபித்தீங்கனாலே உங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது ஜெபம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? 2 நிமிஷத்துல தான், அதுக்கு மேல ஜெபம் பண்ணாலே தூங்கிடுறாங்க. பாருங்க, அதான் வஞ்சகத்தின் ஆவி. தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இதை நான் முக்கியத்துவப்படுத்தி கொண்டு சொல்றேன்னா, வாசிங்க, எரேமியா 9ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். இந்த வசனம் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்குங்க. எரேமியா 9ல இந்த வசனத்தை எப்பொழுதும், இந்த வசனம் டெய்லி நீங்க வாசிக்கலாம். அல்லது இது நீங்க செய்றீங்களான்னு பாருங்க. டெய்லி வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரத்துல ஒரு நிமிஷம். சாரி, எரேமியா இல்ல, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். சாரி, எரேமியா இல்ல, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 இந்த அதிகாரம் பூரா நீங்க அப்புறம் வாசிச்சுக்குங்க. இந்த அதிகாரத்தை நீங்க டெய்லி கூட வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் முதல் எத்தனை வசனம்?
11 வசனம் தான் இருக்கு. வெறும் 11 வசனம் தான் இருக்கு. இது டெய்லி வாசிங்க. இதுல முக்கியமா 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 4, 5, 6 மட்டும் வாசிங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு அது நடக்க போகுது. வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். போதும். ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ எங்க போ? எருசலேம் நகரத்துக்குள்ள போ. இன்னைக்கு எருசலேம் ஜனங்கள் யாரு? நம்ம தான். நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பட்டணமா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம தான் எருசலேம்காரர்கள். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது இது, நமக்கு இப்படியே நீங்க இப்படி மாற்றி படிச்சு பாருங்க. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் இந்த தேசத்தின் செய்யப்படுகிற அருவருப்புகளுக்காக, அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுக வேண்டும். எப்படி அழுக வேண்டும்? அப்படிப்பட்டவங்களுடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போடுங்கிறார். அதான் பரிசுத்த ஆவி. சரியா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பெருமூச்சு வரும். அதனாலதான் ஆவியானவர் நமக்காக பெருமூச்சு விட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அவர் ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்குது. அப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்து சொல்றார், வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் பாருங்க. இப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இப்ப நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அதான் என்னது? பரிசுத்த ஆவிங்கிற அடையாளம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்க போய் இவனுக்கு பின்னால போய் நகரம் எங்கும் போய் உருவ வெட்டி போடுங்கள். ஒருத்தரையும் இல்லாம புறத்தை வெட்டி போடுங்கிறார். யார வெட்டணுமாமா? கண் தப்ப விடாமலும் இறங்காமல். உன் கண்ணு ஒருத்தரை கூட ஓடக்கூடாது, ஒருத்தருக்கு இரக்கம் காட்டக்கூடாது. அடுத்தது யாரார வயசானாலும் பரவாயில்ல, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போட்டிருக்கிற ஒருவனையும் அவன் பக்கத்துல கூட நீ போயிடாத. அடையாளம் போட்டிருக்கிறவனை மட்டும் நீ தொடாத. யாருக்கெல்லாம் அடையாளம் இல்லையோ, வயசானாலும் சரி, வாலிபரானாலும் சரி, கன்னிகையானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, பிறந்த கை குழந்தையானாலும் சரி, 2 வயது 1 வயது என்ன வயசுல இருக்க குழந்தையானாலும் சரி, ஸ்திரீகள் எவ்வளவு என்ன வயசானாலும் சரி, ஸ்திரீகளை அவங்களை சங்கரித்து கொன்று போடும். அதான் சங்கரிச்சு கொள்றதுன்னு என்னது? சுக்கு நூறா வெட்டுறது. அது எங்கிருந்து தொடங்க வேண்டுமாமா? எங்கு துவங்க வேண்டுமாமா? பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள். பரிசுத்த ஸ்தலம்னா என்னது? இங்க ஜெபிக்கிற இடம். நம்ம வாரம் உட்கார்ந்து ஜெபிக்கிற இந்த இடம் இருக்குல்ல, அதனாலதான் நான் எடுத்தோன்னு என்ன சொன்னேன், எருசலேம்ங்கிறது யாரு? நம்ம தான். தேவனுடைய ஜனங்கள், நம்ம தான் தேவனை ஆராதிக்க கூடியிருக்கிற இடம். இப்ப இந்த இடத்தில் இருந்து துவங்குங்கள். இங்க எங்கிருந்து துவங்க வேண்டுமாமா? யாருகிட்ட இருந்து துவங்கணுமாமா? வாசிங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். மூப்பர்னா யாரு? பாஸ்டர், போதகரு, பாஸ்டரம்மா, இப்படி வேணா நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். பாட்டு பாடுறவங்க, சாட்சி சொல்றவங்க, இப்படி யாரா இருந்தாலும் முதல் அவங்கிலிருந்தே வெட்டிட்டு வாங்குறார். அப்ப இன்றைக்கு ஒரு கால் நம்முடைய சபைக்குள்ள இன்னைக்கு ஒரு சங்காரத்தூதன் உள்ள வந்து அப்படி பண்ண வர்றாருன்னா இங்க எத்தனை பேர் தப்பிப்போம்? நம்ம எல்லாத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம எல்லா வேலையிலும் ஜபத்துடனே, ஜப சிந்தையுடனே, தேவ பயத்தோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தேவன் இதை செய்ய தொடங்க போகிறார். ஆமென்.
இந்த பயம் இல்லாம போச்சு ஜனங்களுக்கு. ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, ஆலயத்தை தீட்டுப்படுத்தி, இந்த ஆலயத்தை என்ன செஞ்சுட்டாங்க ஜனங்க? தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை, பிரகாரம்னா என்னது? அந்த 3 பிரகாரம் இருக்கு. முதல் பிரகாரம், முதல் இது, 2வது, 3வது இருக்கு. நம்ம அந்த ஆசாரிப்பு கூடாரங்கிற செய்தியில நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த 3 பிரகாரங்களை என்ன செஞ்சிட்டாங்களாமா? கொலையுண்டவர்களாலே நிரப்பி பொங்கன்னு சொல்றார். நகரத்திலே போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேம் மேலும் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலில் மீதியானவர்களை அழிப்பீரோ என்று கேட்கிறார். எசேக்கியேல் அழுது கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரேலிலும் யூத வம்சத்தாரிலும் அக்கிரமம் மிகவும் பெரியது. அக்கிரமம் இன்னைக்கு எப்படி இருக்குதாமா? இஸ்ரவேலர்களானாலும் யூதர்களானாலும் அங்க அவர்கள் செய்கிற அக்கிரமம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தப்ப யாரை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அவரையே அவர்கள் கல்லெறிந்து கொள்ள வந்தார்கள். இயேசு கிறிஸ்து மேல என்ன செஞ்சாங்க அவருங்க? கல்லெறிஞ்ச வந்தாங்க. அதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாங்க, தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது. நகரத்தில் இருக்கிற எல்லாருடைய சிந்தைகள், செயல்கள் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார், ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலன் அவர்கள் சிரசின் மேல் இறங்கும். அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க தலையில தான் இறங்குங்கிறார். அப்போ தேவன் இந்த காரியத்தை, அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறப்போ அங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாருங்க, இப்ப தேவன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா முத்திரையிட்டு கொண்டிருக்கிறார். எங்கிருந்தாமா பாருங்க, 1ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியிலாவது சமுத்திரத்திலாவது மரத்திலாவது காற்று அசையாதபடி பூமியின் 4 காற்றுக்களையும் பிடிக்கிறாங்க. காற்றே இல்லாமல் போகிற காலம் வரப்போகிறது. காற்று 2 அடையாளம். ஒன்று நம்ம சுவாசிக்கிற காற்று அடையாளம், இன்னொன்று காற்று ஆவிக்குரிய ரீதியா அது போருக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப தேவன் ஏன் இஸ்ரவேல் கடந்த வாரமே அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஈரான் மேல, ஈராக் மேல, லெபனான் மேல மிகப்பெரிய அணு ஆயுதத்தை போட்டிருந்தாங்கன்னா இந்த முழு உலகம் அழிஞ்சிருக்கு. அல்லது அந்த லெபனான் ஈரான் மேல ஒரு அணுகுண்டை போட்டிருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருப்போம். இந்தியாவெல்லாம் பக்கம் தான் இருக்கு. ஈரான் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் மிக 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளாம் ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். ஏன் தேவன் அதை போடாமல் தடுத்து வச்சிருக்காரு? காற்றை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த போரை ஆண்டவர் அடிக்கடி நிறுத்துவார். நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்தது. ஒரு வருஷம் அவங்க 2 பேத்துக்குள்ள சும்மா சின்னதா ஒரு அட்டாக் தான் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு போர் வரல. தேவன் தன்னுடைய ஜனங்களை அடையாளம் போடும்படி என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி ஏறி வர கண்டேன், பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற 4 தூதர்கள். அப்ப இந்த 4 தூதருக்கும் என்ன செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு? பூமியையும் சமுத்திரத்தையும் என்ன செய்வார்களாமா? சேதப்படுத்துவதற்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தேவன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த போகிறாங்க. அதனாலதான் நான் சொல்லுகிறது, அங்கே தேவன் நாம் சரியாக இல்லாவிட்டால், ஜெப சிந்தையுள்ளவர்களாக இல்லாவிட்டால், தேவனை குறித்து அந்த பயம், ஆராதனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும், எப்படி புகழ வேண்டும், எப்படி நன்றி சொல்லணும், எப்படி ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அங்கே உயர்வாய் நினைக்க வேண்டும், ஒருவரை குறித்து நீங்க தாழ்மையா எண்ணக்கூடாது. நம்மை விட பெரியவர்கள் யாருமே இல்லை. பணம், காசு, பொருள் அல்லது பெரிய படிப்புல இப்படி யாரும் இல்லை. எல்லாரும் அனைவரும் சமம் என்கிற அந்த மனநிலை எல்லாருக்குள்ளேயும் வரணும், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள. இப்போட ஸ்தோத்திர பலி தொடர்ந்து நம்ம ஸ்தோத்திரிக்கிறதுலையும், அங்க தொழுகை, தேவனை குறித்து அந்த ஜெபிக்கிற நேரத்துல, ஜெப வீடுகள்ல கூடுகிற இடத்துல, அது மட்டும் இல்ல, அங்க இன்னைக்கு பாடல் என்ன பாடுறாங்க. பிசாசும் பாடல்களுடைய தலைவனாத்தான் இருந்தான். பிசாசு யாரா இருந்தான்? ஆராதனை தலைவன். அவன் தேவனை ஆராதிக்கிறதுல அவன் தான் தலைவன். அவன் இந்த பூமியில விழுந்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் சினிமா பாட்டும் சினிமா மாதிரியே பாட ஆரம்பிச்சுட்டாங்க சபைகள்ல. அப்ப பாருங்க, இங்க நீங்க தேவனை குறித்து பயபக்தியோடு பாடுகிறீர்களா, அல்லது இந்த சாத்தானுடைய பிள்ளைகள் பாடுகிறது போல அப்படி ஒரு சும்மா ஒரு வாய்களை திறந்து சும்மா ஏதோ கடமைக்காக பாடிக்கொண்டிருக்கிறோமா? ஆவியிலே நிறைந்து பாட வேண்டும். இங்க நமக்கு நன்றா தெரியும், அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு வெளியே வந்த பொழுது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21, அந்த 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் பூரா பாட்டு தான். ஏன்னா அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் அவர்களை அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தவுடனே அவ்வளவு தூரம் மோசேயும் மிரியாமும் தேவனை புகழ்ந்து பாடின பாடல் தான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். அதே மாதிரி தாவீது, சங்கீத புத்தகங்கிறது பூரா தாவீதினுடைய பாடல். அது முழுவதும் தேவனை துதித்து, தேவனை ஆராதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுடைய அந்த மகத்துவமான காரியங்களை சொல்லி வேதத்திலே தாவீது எழுதின சங்கீத புத்தகம் அது. இப்ப இத்தனை நம்ம கையில தேவன் கொடுத்து இதை குறித்து கவலை இல்லாம இன்னைக்கு உலக ஜனங்களை போல அங்க அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஆடிக்கொண்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? சவுல் தான் என்ன செய்வானாமா, பொல்லாத ஆவியை தேவன் அவன் மேல ஏறின பிறகு பாட்டை பாட சொல்லுவானாமா. யாரை கூப்பிட்டு? தாவீதை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லுவானாமா. அதை நீங்க வாசித்துறீங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இருக்கு. அந்த பொல்லாத ஆவி வர்றப்போ சவுல் கூப்பிட்டு தாவீதை அந்த பிடில் வாசிச்சு பாட சொல்லிட்டே இருப்பானாம். அப்ப இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிற, கடமைக்கு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிற காரியம் நடந்து கொண்டிருக்க. இன்னொன்று நமக்கு தெரியும், ஏரேது இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே ஏரேது மகள் என்ன செய்தாள்? அவ பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி ராஜாவை மகிழ்வித்து கொண்டிருக்கிறாள். அவ ஒண்ணு கேட்கிறா. என்ன கேட்டாவ? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யோவானுடைய தலையை கேட்கிறா. யோவான் எவ்வளவு பெரிய மகத்தான தீர்க்கதரிசி அவர். அந்த தீர்க்கதரிசியவே கொன்று போடுவதற்கு அவ பாட்டு பாடி அந்த ராஜாவை மகிழ்ச்சு, ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்ப அவங்க அம்மா இந்த புள்ளகிட்ட சொல்லி விட்டுருக்கிறா. என்ன சொல்லி விட்டுருக்கிறா? யோவானுடைய தலைய கேளுன்னு. ஏன் அப்படி கேட்டா? அவள் ஒரு கேவலமான வேலையை செய்தாள். ஒரு வாலிப மகளை வீட்டுல வச்சுட்டு அவனுடைய கணவனுடைய சகோதரனை வச்சு கொண்டிருந்தான். அது எவ்வளவு கேவலமான வேலை வரும். அதைய யோவான் சுட்டி காட்டினான். நீ உன் சகோதரனுடைய மனைவியை வச்சுட்டு இருக்கிறது என்ன நியாயம்னு கேட்டான். அது அவளுக்கு சுளீர்னு ஆயிருச்சு. அப்ப இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொண்டு போடு. அவன் தலையை வெட்டிட்டாங்க, நமக்கு தெரியும், வேதத்தில் இருக்கு. பாருங்க எவ்வளவு தைரியமா இன்னைக்கு நடந்து கொள்கிறார். ஒரு தவறை சுட்டி காட்டுற பொழுது அந்த தேவ மனுஷனையே கொன்று போடுவது எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு அக்கிரமம் அது.
அந்த குடும்பத்துக்கே ஒரு அவமானங்கிற அந்த உணர்வு வராமல் சொன்னவனை கொலை செய்கிறது என்பது அது பிசாசனுடைய தந்திரம். அதைத்தான் என்ன செஞ்சான் காயின். தேவன் தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கணும்னு தன்னுடைய சொந்த சகோதரனை, கூட பிறந்த தம்பியவே கொலை செய்தான். அதே ஆவிதான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இப்படி டான்ஸ் ஆடி அப்படி பாட்டு பாடி இப்படியும் நடந்து கொள்கிற கேவலமான ஜனங்கள் நிறைந்த பூமி இது. அருவருப்பும் அக்கிரமும் நிறைந்தது. அதனாலதான் அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18 சொல்லுது, பாபிலோன்ல இசை இனி கேட்கப்படுவதில்லை. அது நின்று போகும் காலம் வரப்போகிறது. பாபிலோன் என்பது என்னது? அழிவு. இந்த பூமி அழிய போகிறது. வாசிங்க 18ஆம் அதிகாரம் 18-22 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18-22. பாருங்க, யாராரு? சுரமண்டலம் வாசிக்கிறவர்களும், கீத வாத்தியங்கள் வாசிக்கிறவர்களும், நாகசுரம் வாசிக்கிறவர்களும், எக்கால காரணனுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை. இயந்திர சத்தம் உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு முந்தின வசனம் சொல்லுது, அவள் என்ன செய்தாலாமா? தங்கள் அங்க என்ன செய்தார்கள் அவர்கள்? 20ஆம் வசனம், பரிசுத்தவான்களாகி அப்போஸ்தலரே தீர்க்கதரிசிகளே களி கூறுங்கள், தேவன் அவளை நியாயம் தீர்த்தாள். தேவன் அவரை நியாயம் தீர்த்தாள். அந்த அந்த பாபிலோன் என்ன ஆயிற்றாமா? அதான் 2ஆம் வசனம் சொல்லுது. 18:2 வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன், கிரேட் பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது என்னவாமா? பேய்களின் குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. அந்த அசுத்த ஆவிகளுக்கு ஒரு காவல் கொடுக்கிற வீடு இருக்காமா? இன்னைக்கு அநேகர் பாதுகாப்போடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. தான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன குற்றம் செஞ்சாலும் தங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் கட்சி இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அசுத்தமாய் அருவருப்பாய் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதான் சொல்லுது, சகல அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த பறவைகள் கூடும். வேதம் எப்பவுமே ஒரு காரியத்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் பேசும், உலகத்தை உவமையாகவும் சொல்லும். பறவைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இங்கு அங்கு அலைஞ்சு திரிகிற ஜனங்கள் ஓடுவானுங்க. கொள்ளக்காரனு திரளெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா போய் ஒருத்தனை கொன்று வா என்ற ஒரு 5 லட்சம் கொடுத்தா அதை கொன்று போடுறதுக்கு இங்கிருந்து வெளியூர் போய் கொன்று போட்டு வர்றதுக்கு இத்தனை இன்னைக்கு ஏவலாளிகள் இருக்கிறாங்க. அது பறவைகளுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவள் என்ன செய்தாலாமா? அவள் வேசியினுடைய சகல விதமான உக்கிரம் மதுவாது எல்லா ஜாதிகளுக்கும் கொடுத்தாள். பூமியின் ராஜாக்களும் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். இன்னைக்கு முழு பூமியும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அசுத்தத்தை, அருவருப்பை, அக்கிரமத்தை, அநியாயத்தை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு எதை செய்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா ஜனக்கூட்டம் தான், அதிகாரிகள் தான், அரசாங்கம் தான் இன்னைக்கு இருக்குது. தவறு செய்கிறவனை எவனுமே சுட்டி காட்ட முடியாது. காட்டினீங்கன்னா உங்களை கொன்று ஓடுவான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறுகிற நாட்களிலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள், நீங்க ஜெபத்திலும் விசுவாசத்திலும் தைரியத்திலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்போடு இல்லாவிட்டால் பிசாசானவன் நம்மையும் அதம் பண்ணி போடுவான். நம்மையும் அவன் தந்திரசாலி. அவன் அங்க குடும்பத்தை சீரழிச்சு போடுறதுதான் அவன் வேலையே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீ பிசாச ஒருத்தருக்கு இடம் கொடுத்தா போதும். ஒரு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு சின்ன தவறு செய்யறப்போ
ஒரு பிள்ளை தவறு செய்யறப்போ ஒண்ணு தாயோ தகப்பனோ போய் பாதுகாத்துக்குவாங்க அந்த பிள்ளை. ஐயோ அவன் பிள்ளைய தொடாதீங்க, அவ ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, அவ ஏதோ பழக்க தோஷம், பிள்ளை கூட பழகி அவங்களுக்கு அவ அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு பிள்ளைய பாதுகாப்பாங்க பெற்றோர்கள். நீங்க நினைக்கிறது பாதுகாப்பு. நீங்கள் உங்கள் மகளையோ மகனையோ நீங்களே கொன்று குவிப்பதற்கு, அவன் ஒரு கொலைகாரனாக, அவன் ஒரு அருவருப்புள்ளவனாக, அவன் ஒரு அக்கிரமக்காரனாய் மாறுவதற்கு நீங்க அவனுக்கு உதவி செய்கிறீங்க. கண்டிச்சு கேட்கறதுக்கு இன்னைக்கு தாயோ தகப்பனோ தயார் இல்லை. ஏன்னா என் பையன் என் பொண்ணு, அதுதான் என்ன செய்கிறது பிசாசனுடைய தந்திரம். ஒரு தாய் தவறு செய்தாலும் சரி, தகப்பன் தவறு செய்தாலும் சரி, பிள்ளைகள் தவறு செய்தாலும் ஒருவரை ஒருவர் தண்டிச்சு கண்டிக்க வேண்டும். தாய் என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு விடலான் இருக்கக்கூடாது. பிள்ளை ஐயோ என் பிள்ளை என்னை சத்தம் போடுவான், என் பையன் சத்தம் போடுவான் என்கிற பயம் தாய்க்கு இருக்க வேண்டும், தகப்பனுக்கு இருக்க வேண்டும். என் பையன் முன்னாடி நான் குடிச்சிட்டு வர மாட்டேன், என் பையன் முன்னாடி சிகரெட் குடிக்க மாட்டேன், பிள்ளைகள் முன்னாடி குடிக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாமே எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த முழு உலகமும் எல்லாரும் தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் என்னாச்சு? எல்லாம் ஒரே சேத்துல விழுந்த குட்டையாயாச்சு. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த அசுத்தத்திலும் அருவருப்பிலும் இருந்து தேவன் நம்மை மீட்கும் பொழுது, அப்ப மறுபடியும் அதே அசுத்தத்திலும் அருவருப்பிலையும் போய் நீ விழுந்து விடாதேன்னு தேவன் எச்சரிக்கிறக்கு. ஏன் எச்சரிக்கிறார் என்றால், நீ ஜபத்தை மறந்தாய், நீ ஐக்கியத்தை மறந்தாய், தேவனை துதிக்க மறந்தாய், தேவனை வார்த்தைகளை என்ன மறந்தாய், தேவனுக்கு கீழ்ப்படியை நீ மறக்கிற பொழுதுதான் இது எல்லாம் உங்களை சுற்றி நெருக்கி உங்களை அந்த குடும்பத்தையும் அந்த விசுவாசிகளையும் சீரு உழைத்துவிடும். அதனால்தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த பாட்டுல சரியாக இருக்க வேண்டும். ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக அந்த பாட்டு எடுத்து வச்சு ரெடியா இருக்கணும். அல்லது ஜெபிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த ஜெப தலைவனாக இருந்து அந்த ஜெபத்தை நடத்த வேண்டும். ஒரு ஆராதனை தலைவன்னா அந்த ஆராதனை சரியாய் நடத்த வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர்னா அந்த டீச்சர் சரியாக வாரம் அட்டன் பண்ணும். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அது ஏதாவது ஒரு சொல்லி அங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு போறோம். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, இப்படி அப்படி அந்த இப்படி ஒவ்வொன்றிற்கும் காரணம் சொல்லிக்கொண்டு போவதனாலதான் இன்றைக்கு சபைகள் பலவீனப்பட்டும் சபைகளிலே விசுவாசிகளுக்குரிய அந்த தகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறார். சபைகள் உடைக்கப்பட்டு போகிறது. சபைகளிலே ஒரு மனம் இல்லை. அங்க ஒருத்தர் ஜெபிக்க முடியாம இருக்காரு, வியாதியா இருக்காருன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு சபையில் இருக்கிற மற்றவர்கள் தயாரா இல்லை. போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கு என்ன வேண்டும் அதை ஜெபிக்க அதை சொல்ல இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு இந்த குறைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் யார் திருத்துவது, யார் அதை சரிப்படுத்துவதுன்னா அதை செய்ய இன்றைக்கு அதை குறித்து நினைக்க பாருங்க. அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, அவளுடைய பாவம் எங்க வரைக்கும் வந்ததாமா? வானப்பரியந்தம் எட்டினது. அது மட்டுமல்ல, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளிங்கள். அவளுடைய கிரிகளுக்கு அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். தேவன் அதை இரட்டிப்பாய் கொடுக்கறதுக்கு வரப்போகிறார். இதிலிருந்து தப்பிக்கத்தான் தேவன் நமக்கு அநேக ஆலோசனைகளை, அநேக காரியங்களை ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல நம்ம எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சபை வளர்ச்சியில நம்முடைய பங்கு இருக்க வேண்டும், எப்படி ஊழியத்திலே பங்கு இருக்க வேண்டும், குடும்ப ஜபத்திலே பங்கு இருக்க வேண்டும், பிள்ளைகளை வளர்ப்பதிலே இப்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் சரிவர செய்ய வேண்டும். கேட்டால் மட்டுமல்ல, செய்தியில 1 மணி நேரம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்து அடுத்த நாள் அதே மாதிரி செய்து கொண்டிருந்தா உணர்வற்றவர்களாகி விடுவோம். பரிசுத்தாவி நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்
அவர் என்னத்தை கொடுப்பாராமா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வர்றப்ப என்ன கொடுப்பாரு? பலன் மட்டுமல்ல, இன்னொன்னு கொடுப்பாரு உங்களுக்கு, உணர்த்துவாராமா. அவர் என்ன செய்வார்? அந்த உணர்வு வரும். அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். எப்படி தீய பாத்திரம்னு அந்த பயம் வருது நமக்கு. தீய பாத்திரம்னு நமக்கு என்ன பயம் வருது? அது நம்மை சுட்டுவிடும். குழந்தைகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஒரு ஒரு தடவை சூடு வாங்கணும்னு தெரியும், சூடு அந்த தீ என்ன பண்ணி போடணும். அதே மாதிரி கரண்டுக்குள்ளேயும் கை விட மாட்டான், பயந்துக்குவோம். ஏன்னா அதெல்லாம் நம்மளை என்ன செய்து விடும்? நம்மளை கொன்று போடும். அப்ப அதை போல அந்த உணர்வு நமக்குள் இருந்துட்டே இருக்க வேண்டும். தேவன் எனக்குள்ள இருக்காரு, தேவனுடைய ஆவியை நான் அவித்து போடாதபடி தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும்னு சொல்லி வேண்டும். அதனாலதான் பாருங்க, இவர்கள் அந்த காரியத்தை கொடுத்த பொழுது அவர்கள் அதை சரிவர செய்து கொண்டு வந்தார். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுசும், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போய் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து முடிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 31 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பாருங்க, பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஆறுதல், சபைகள் பெருகினதாம். சபைகள் அதிலே நடந்து பெறுகிறது. அங்கே சபைகளுக்குள்ள அந்த சமாதானம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனை எங்க இருக்காரா, என்ன உண்டு? சமாதானம். அங்கே ஆவிக்குரிய அந்த பயம் இருக்கும், அங்கே ஆறுதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அது பெருகி வளரும். ஆமென். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு சபைகளிலே, நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலேயும் அது இருக்க வேண்டும். அது தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது. அதை இன்னும் சரியாக செய்ய, இன்னும் அதை எப்படி செய்ய வேண்டும், அது புதிய ஏற்பாட்டில் அநேகர் அதை செய்து கொண்டு வந்தார்கள். அங்கே ஆத்துமா எப்படி ஆதாயம் செய்ய வேண்டும், எப்படி எல்லா இடங்களுக்கு சென்று, ஆண்டவர் அதைத்தான் இயேசு சொன்னார் லூக்கா 19ஆம் அதிகாரத்துல, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும். இன்னைக்கு ஆத்துமாக்கள் இழந்து போயிட்டு இருக்கு. தேவனை குறித்து அறியாமல் அவர்கள் உலகத்திலே உலக காரியங்களை தேடி போயிட்டாங்க. அது அவன் இழந்து போனவன். அப்ப அவனை தேடி ஆண்டவர் வந்தார். அவர் நம்ம தேடி வந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை பேருக்கும் ஜீவன் கிடைக்க நம்ம தான் போய் சொல்ல வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். முதல்ல ஜெபித்து உற்சாகத்தோட வேதத்தை அறிந்து நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ள ஜீவியமா இருக்கணும். நீங்க ஒரு முரட்டாட்டமா அல்லது ஒரு கோபக்காரனா அல்லது சண்டை போடுறவனா நீங்க போய் சாட்சி சொன்னீங்கன்னா, நாளைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீ திருந்துடா, நீயே ஒரு கோபக்காரனா இருக்கிற, நீயே சண்டை பிடிக்கிறவனா இருக்கிற, நீயே பிரச்சனைகளை கொண்டு வர்றவனா இருக்கிற, அப்படித்தான் உங்களை சொல்லுவாங்க. அதனாலதான் சபை வளர்ச்சி அடையல. அப்ப அது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருந்து அது சரியாக வர வேண்டும். அந்த விசுவாசி அதை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும், பொறுப்போடு அதை செய்ய வேண்டும். அது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது நமக்குள்ளாக அது செயல்படுத்த துவங்க வேண்டும். அது நம்மை சரியாய் வழிநடத்த வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட உணர்வை, அப்படிப்பட்ட காரியத்தை நடத்த கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே காணப்படுகிற காரியங்கள் சபையானது எவ்விதமாக இருக்க வேண்டும், சபையிலே ஆத்மா ஆதாயத்தை எப்படி செய்வது, எப்படிப்பட்ட ஜெபம் எங்களிலே காணப்பட வேண்டும், ஐக்கியம் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும்,
எப்படிப்பட்டதான காரியத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உணர்வை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய பலனை தாரும். நாங்கள் தைரியமாய் பேச, நிதானத்தோடு பேச, பொறுமையோடு பேச, அன்போடு பேச, ஆண்டவரே ஐக்கியப்பட தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினருக்காய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே. ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராய். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.